எத்தனை தடவை நீ முதியவர்னு நான் தள்ளி தள்ளி படுக்கிறேன், என் தலையில நீ வைக்கிறேன்னு. அப்ப என்னை தெரியலையான்னு கேட்டவுடனே அப்பதான் தம்மானே அறியாத சாதியர் உளரோன்னு இறைவனை தெரிஞ்ச ஒரு பாடினார். இதுக்கு ஒரு கதை. திரு விஷயநல்லூர்ல ஸ்ரீதர ஐயார் வாழ்கிற ஒரு மகான் இருந்தார். ஒரு நாள் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானை கண்டு தரிசனம் பண்றதுக்கு போனார். பெருமானோட சந்தியாகால தரிசனத்துல ஒன்றி போய் நின்னுட்டாரு. சந்தியா ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. நேரம் போனதே தெரியல, மெய் மறந்து போயிட்டார். வெளியில பார்த்தப்போ ரொம்ப இருக்கு. இப்ப மாதிரி மின்சார காலங்கள், அப்பெல்லாம் விளக்குகள் தான் இருக்கு. அப்பெல்லாம் தூணுக்கு தூணு விளக்கு வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஏவலால் போட்டிருப்பாங்க. ராத்திரி அந்த குச்சியில நெருப்பு பந்தம் கொண்டு வருவான். அந்த குச்சியில அதை தூக்கி அந்த கண்ணாடியை தூக்கிட்டு அதுல பொருத்துவாங்க. நிறைய பழைய காலம் கோயில்கள்ல பார்த்தா இருக்கும். இப்ப எல்லாம் கிடையாது, இப்ப எல்லாம் மாறி போச்சு. நாங்க பார்த்திருக்கோம். நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது ஒரு கோயில்ல பார்த்திருக்கேன் அதை. அப்ப வெளியில பாக்குறாரு, ரொம்ப இருட்டா இருக்கு. மகாலிங்க பெருமானை விரைவில் சீக்கிரமே இறைவனை வணங்கிட்டு வீட்டுக்கு திரும்புறேன்னு சொல்லியிருப்பாரு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடாம அவருக்காக காத்திருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. திருவிடை மருதூர்ல இருந்து திரு விஷயநல்லூருக்கு அப்படி கால்நடையாத்தான் போகணும், பஸ் எல்லாம் கிடையாது. வண்டி வசதி இருக்கிறவங்க வண்டி மாடு கூட்டு வண்டி வச்சிருப்பாங்க. ஆனா இவருக்கு இருள், என்ன செய்யறதுன்னு தெரியல. இருட்டா இருக்க, பாதையும் தெரியல, வீட்டுக்கு வேற போகணும். அப்படி திகைச்சு போய் நிக்கிறார். ஐயாவாள், அதாவது மகாலிங்க பெருமானை பார்க்க போன ஸ்ரீதர ஐயாவாள்ங்கிற மகான். அப்போ ஒரு குரல் கேக்குது, சாமி ஊருக்கு தானே போகணும், நானும் திருவிசைநல்லூருக்கு தான் போறேன், வாங்க போலான்னு ஒருத்தன் கையில தீவட்டியோட முன்னாடியே நடக்கிறான். அவன் காட்டுன அந்த ஒளியில காவிரி கறி வளைய நடக்கிறாங்க. ஏன்னா அந்த விளக்கேற்ற வரவங்க எல்லாரும் தீவட்டியோட இருப்பாங்கன்னு நான் சொன்னேன்ல, அது மாதிரி வந்தவன் கூட அவர் நினைச்சிருக்கலாம். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. தீவட்டியை ஏத்திக்கிட்டு வந்தவன் கொண்டு வந்தவன் ஒரு தாழ்ந்த குணத்தை, நான் ஒரு தாழ்ந்த குணத்தை சார்ந்தவன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, நான் திருவிடை மருதூரை சேர்ந்தவன், என் பேரு மகாலிங்கம்னு பேசிக்கிட்டே வரான். பேசல சொல்றான். ஐயர் தாழ்ந்த குணத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கொஞ்சம் தொட்டுக்க மாட்டாங்க. அவரை தெருக்கோடியில விட்டுட்டு அவன் நான் போயிட்டு வரேன், உங்க தெரு வந்துருச்சு, நீங்க போங்கன்னு. காலையில இருந்து பட்டினி, நான் பசியோட இருக்கேன்னு அவன் சொல்றத அவர் கேட்டிருப்பார். அந்த ஐயாவாள், ஸ்ரீதர ஐயாவாள் கேட்டிருப்பார். ஐயோ, நம்ம கூட வந்த அந்த பையன் பசியோட போறானே, அவனை பசியோட வீட்டுக்கு அனுப்பணும்னு அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வீட்டுல உட்கார வச்சு வத்த குழம்பு சாதமும் கீரை மசியலும் கொடுத்துட்டு அவன்கிட்ட கொடுக்கறாரு. சந்தோஷமா அவன் அதை வாங்கிட்டு போயிட்டான். கையில கொடுத்துட்டு அனுப்பிச்சு அவரு வாங்கிட்டு போயிட்டான். உட்கார வச்சு கொடுக்கறாரு, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் போயிட்டான். இவருக்கு அன்னைக்கு சாப்பிடணும்ல, இவர் சாப்பாட்டை தான் அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. அவரு சாப்பிடல, தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டாரு. மறுநாள் காலையில திருவிடை மருதூர் அந்த ஆலய கதவை திறந்து பார்த்த சிவாச்சாரியர்களும் திடுக்கிட்டு போனாங்க. ஏன் அப்படின்னா, மகாலிங்க பெருமான் மீது வத்த குழம்பு சாதமும் கீரை மசியலும் இருந்தது. எங்கிருந்து இவ வந்ததுன்னு எல்லாரும் கேக்குறாங்க. அப்ப திருவிடை மருதூர்ல இருந்து திருவிசைநல்லூர் வரை ஆற்றங்கரை நெடுகிலும் அந்த சாதம் கீரையும் சிந்தி கிடக்குதான். வர வழியில சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்காரு சுவாமி. கையில தானே எதுலயாவது ஒரு இலையில கொடுத்துருப்பாங்க, வெறுங்கையிலயா கொடுக்க முடியும்? சுவாமி சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்காரு. அந்த கீரையும் மசிலும் வழி நெடுக சிந்தி கிடந்துதான். விவரம் தெரிஞ்ச அந்த ஐயார்வாள் ரொம்ப வியந்து போனாராம். தன்னுடைய ஊர் திருவிடை மருதூர்னு சொன்னானே, பேரு மகாலிங்கம்னு என்கிட்ட அவன் குறிப்பா சொன்னானே, அப்படியே அறியாம இருந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப தாய் பசுவை கன்றுகள் அறியறது இல்லை. ஆனா அதாவது தாய்க்கு தெரியுது தன்னோட குழந்தை எதுன்னு. மனித கன்றுக்கு தாய் பசு இறைவனே வந்தாலும் தெரியல, சுந்தரருக்கே தெரியல. நம்ம ஏமாத்துறோம். சிவ அற்புதமான இந்த கதையை நம்ம பார்த்தோம். அடியார்கள் தங்களுக்கு பேர குழந்தைகளுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லி இந்த ஆன்மீக கதையை சொல்லி மகிழுங்க. சிவாய நம.